அலாரம் டைம். இந்த அலாரமில் நான் செட் பண்ணியிருக்க டைம் டெய்லி 5:00, 50 மினிட்ஸ், 6:00 முன்னாடி எழுந்திரிக்கணும்னு. அந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க இஷ்டப்பட்ட டைமுக்கு அலாரம் வச்சுருப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் அலாரம் வச்சு எழுந்திரிச்சி அவங்கவுங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு வேலைக்கும் போயிட்டு நைட்டு வந்து வீட்டில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கும் சமைச்சி செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி எவ்வளவோ பாடுபட்டு நம்ம முன்னேறிட மாட்டோமான்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குடும்பத்துக்காக அவ்வளோ உழைக்கிறாங்க. இந்த காலத்தில் பெண்களும் சேர்ந்து அவங்கவுங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. அப்படி ஒரு ஒரு குடும்பத்துலேயும் அப்பா அம்மா பெற்ற பிள்ளைங்க பேரன் பேத்தி வரைக்கும் உழைச்சி முன்னேறிட மாட்டோமான்னு பல கனவுகளோடு உழைச்சி போராடிட்டுருக்காங்க. இந்த மக்களுக்கு என்னடா செஞ்சுருக்கீங்க இந்த கவர்மெண்ட்டு? ஒரு கேஸ் வாங்க முடியுதாடா? இன்னமோ நீங்கள் என்னடா எங்கள் காசை வாங்கிட்டு திரும்ப எங்களுக்கு மானியம் தரேன்னு சொல்கிறது? மானியம்னா என்ன? ஃபஸ்ட்டு அது என்னன்னு கரெக்டாக பண்ணுறீங்களா? எங்ககிட்ட காசை வாங்கி எங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போடுறேன்னு எத்தனை பேருக்கு அதை போட்டுட்ருக்கீங்க? எங்களுக்கு தேவையா? ஒரு கேஸ் வாங்க முடியலை, ஒரு இடம் வாங்க முடியலை, ஒரு வீடு கட்டணுன்ற ஆசை கனவு எதுவுமே இன்றைக்கி மக்களுக்கு இல்லை. உழைக்கிறாங்க. நான் இன்றைக்கி உழைக்கிறவங்களோட எல்லாரோட எண்ணமும் நான் இன்றைக்கி உழைச்சேன்னா என் பிள்ளைங்க இன்றைக்கி உழைச்சாங்கன்னா ஒரு வேளை என்னுடைய ஜென்ரேஷன் பின்னாடி நல்லா இருப்பாங்கன்ற எண்ணத்தில் உழைக்கிறாங்க. ஏன் எங்களால் இன்றைக்கி உழைச்சி எங்களால் ஒரு வீடு கட்ட முடியல? ஏன் எங்களால் இன்றைக்கி சமைக்கணுன்னா ஒரு கேஸு காசு கொடுத்து வாங்க முடியல, ஒரு நகை வாங்க முடியலை, பெட்ரோல் போட்டுட்டு வண்டி ஓட்ட முடியல? எல்லாத்துலேயும் உங்கள் இஷ்டத்துக்கு விலையை ஏற்றி வச்சுருக்கீங்க. மிஞ்சி போனால் இப்போ இருக்க லேடிஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீ பஸ்ஸுன்னு ஒன்று விட்டுறீங்க. உங்களை கேட்டாங்களா? நாங்கள் உழைக்கிற காசை எங்ககிட்டேருந்து இவ்வளோ பிடுங்குறீங்களே, அதை நீங்கள் பிடுங்குறத குறைச்சா போதாதா? நாங்கள் எங்களை பார்த்து முன்னேறி நாங்கள் கொண்டு வந்துக்க மாட்டோமா? நீங்கள் என்ன எங்களுக்கு இலவசமாக தரது? எங்ககிட்டேருந்து பிடுங்குறத நிறுத்துங்க, இல்லை பிடுங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதான் உங்கள் தாத்தாலேருந்து உங்கள் அப்பன்லேருந்து உங்கள் பேரன் பேத்திலேருந்து உங்கள் கொள்ளப்பேரன் வரைக்கும் எல்லாருக்கும் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டீங்கல்ல,